அதிக அளவு கால்சியம் சத்து, அயன் சத்து கொண்ட பச்சை சுண்டைக்காய் புளித்தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் வாங்க. கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இடித்து வச்ச சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. சுண்டைக்காய் மேல் தோல் ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு தெரியாதுங்க. 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனோம்னா பச்சை சுண்டைக்காய் புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.